அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவல் மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்களின் கணக்கில் 3வது மாதமாகும். இந்த ரபியுல் அவல் மாதம் என்பது இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாத முஸ்லிம்களிடத்தில் சிறப்பு மிகுந்த மாதமாகவும், விழா கொண்டாடும் மாதமாகவும், இஸ்லாத்திற்கு மாற்றமான பலதரப்பட்ட காரியங்களை அரங்கேற்றுகின்ற மாதமாகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரபியுல் அவல் மாதத்தில்தான் உலகத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட உத்தமர் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலேயே காலடி எடுத்து வைத்தார்கள் என்றும், ரபியுல் அவல் மாதம் பிறை 12ஆம் நாள்தான் காரிருளை நீக்க வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினம் என்று முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்றைய நாளில் பெயர்தாங்கி முஸ்லிம்கள் மீலாடி நபி, ஸலவாத்து நபி என்று பல பெயர்களால் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்கின்ற தவறான நச்சுக் கருத்துகள் மார்க்கத்தை ஆழமாக அறிந்து கொள்ளாத முஸ்லிம்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவல் மாதத்தில்தான் பிறந்தார்கள் என்பதற்கு சான்று உள்ளது. ஆனால் ரபியுல் அவல் மாதத்தில் எந்த நாளில் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த தெளிவான சான்றுகளும் இல்லை. இவ்வாறு இருக்கும்போது பிறை 12ஆம் நாள்தான் நபியின் பிறந்த நாள் என்று எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாமல் மீலாது விழா கொண்டாடுவதுதான் வேடிக்கையான விஷயமாகும். மேலும் சில ஜமாத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒட்டுமொத்த சுன்னத்தையும் கட்டளைகளையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு இந்த ரபியுல் அவல் மாதத்தில் மீலாது விழாவை கோலாகலமாக கொண்டாடுவார்கள். அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கும் இறைவனிடம் கடுமையான தண்டனைகளையும் பெற்று தருகின்ற பலதரப்பட்ட காரியங்களை அரங்கேற்றுவார்கள். விருந்து உபச்சாரம் என்ற பெயரால் ஊர் முழுக்க வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வீண் விரயம் செய்வார்கள். மீலாது விழாவுக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கின்றதா? இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த மீலாது விழாவை இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கிய கயவர்கள் யார்? மீலாது விழா என்ற பெயரில் கூத்து கும்மாளங்கள் அடித்து நபி வழியை இழிவுபடுத்துபவர்கள் யார் என்பன போன்ற நூற்றுக்கணக்கான கேள்வி கணைகளுக்கு பதில் சொல்லாமலேயே மீலாது விழாவை கொண்டாடி வருகின்றார்கள். ரபியுல் அவல் மாதத்தில் பள்ளிவாசல்களில் மௌலூது ஓதுவது, மீலாது விழா நடத்துவது, ஊர் முழுக்க விருந்து வைப்பது, சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது, சிறப்பு ஃபாத்திகா ஓதுவது இது போன்ற ஏராளமான காரியங்கள் பெருமளவிலான மக்களால் அரங்கேற்றப்படுகின்றன. இது போன்ற மார்க்கத்திற்கு முரணான செய்திகளை அமல்கள் என்ற பெயரால் செய்கின்றார்களே, மார்க்கத்திற்கு முரணான இந்த செயல்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹுவா அல்லது அல்லாஹ்வின் தூதரா என்ற கேள்வி கணைகளை எழுப்பும்போது இல்லை என்ற பதிலே மேலோங்கி நிற்கின்றது. மீலாடி நபிக்கும் மார்க்கத்திற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கட்டளையிட்டுள்ளார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் முன்னிலையில் இது போன்ற மௌலூது பாடல்களை படித்துள்ளார்களா? இந்த மௌலூது என்பது இறைவனால் எழுதி அனுப்பப்பட்டதா? என்பன போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் மீலாடி நபியை விமர்சையாக கொண்டாடுபவர்களிடத்தில் தொடுக்கப்படுகின்றன. ஆனால் எத்தனை கேள்விகள் கேட்டாலும், கேள்வி கணைகளால் அவர்களை துளைத்து எடுத்தாலும், தாங்கள் செய்து வருகின்ற வழிகேடான காரியத்திலிருந்து மீண்டு வருவதற்கும் மீள்வதற்கும் பலர் கடுகளவிற்கு கூட முயற்சி செய்வதில்லை. மாறாக தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்வோர் தமக்கு துன்பம் ஏற்படுவதையோ துன்புறுத்தும் வேதனை ஏற்படுவதையோ நிகழ்வதை அஞ்சிக் கொள்ளட்டும். தூதரின் கட்டளைக்கு மாறு செய்தால் கடுமையான துன்பத்தையும் துன்புறுத்தும் வேதனையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபியின் கட்டளைக்கு மாறு செய்வோருக்கு கடும் எச்சரிக்கையை இறைவன் விடுக்கின்றான். வழிகேட்டிலிருந்து மீளாமல் அதிலேயே நீடிப்பதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் மீண்டு வராததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த மீலாடி நபியின் உண்மை வரலாறை அறியாததும் அதில் ஒன்றாகும். மௌலூது என்பது இஸ்லாத்தை அழிக்க வந்த சியாயிச சிந்தனை கொண்டவர்களின் மூலமே மக்களிடத்தில் உருவப்பட்டுள்ளது என்பதையும், யூத சிந்தனை கொண்ட கயவர்களே இந்த மௌலூதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் ஏராளமான வரலாற்று சான்றுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு யூதர்களின் கைவரிசையை மக்களிடத்தில் பரவ செய்யும் விதமாக இன்றைக்கு உலமாக்களும் மக்களும் சேர்ந்து கொண்டு மௌலூதுக்கு ஆதரவாக நபியை புகழ்கின்றோம் என்ற பெயரால் யூத கொள்கையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுக்கு பயந்து நடப்பவர் சியாயிச கொள்கையை ஒரு காலம் பின்பற்ற மாட்டார். யூத கொள்கைக்கு மரண அடி கொடுத்து குழி தோண்டி புதைத்து விடுவார். மௌலூது ஓதுவது வழிபாடு அல்ல, வழிகேடே.
மௌலூது ஓதுவது வணக்க வழிபாடுகளில் உள்ள ஒரு அம்சமாகவும், மௌலூது ஓதுவதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகளை பெற முடியும் என்ற எண்ணத்திலும் முஸ்லிம்கள் சிலர் மௌலூது பாடலை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மௌலூது ஓதுவது வழிபாடு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயே அப்பட்டமாக அல்லாஹ்வின் பள்ளிவாசலில் வைத்து இதை படித்து வருகின்ற அவல நிலையை பார்க்க முடிகின்றது. மௌலூது வழிபாடா அல்லது வழிகேடா என்ற 2 கேள்விகள் கேட்கப்படுமானால் 100% மௌலூது பாடல்கள் வழிகேட்டிற்கு தான் வழிவகுக்கும் என்பதை ஆணித்தரமாக நிறுவிட முடியும். மௌலூது வரிகள் வழிகேட்டின் பாதையில் அழைத்து சென்று நரகத்திற்கு இழுத்து செல்கின்ற சாதனம் என்பதை இலகுவான முறையில் அறிந்து கொள்ளலாம். அதாவது மௌலூது பாடல்களை படிக்கின்ற ஆலிம்களாக இருந்தாலும் அல்லது அதை கேட்டு புரிந்தும் புரியாமலும் தலையசைத்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களாக இருந்தாலும் அல்லது அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் அந்த மௌலூது வரிகளை அவரவரின் தாய்மொழிக்கு ஏற்றாற் போன்று மொழிபெயர்த்து பிறகு வாசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் வழிகேட்டின் பாதையில்தான் தாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்பட்டமாக உணர்ந்து கொள்வார்கள். உதாரணமாக ஒரு சில வரிகளை பாருங்கள். மௌலூதில் ஏராளமான இணை வைப்பு வரிகளும், இரத்தத்தை கொதிக்க செய்து கோப கணைகளை கொப்பளிக்க வைக்கின்ற வரிகளும், பாடல்களும் நெடுகிலும் கொட்டி கிடக்கின்றன. இதில் முகமது நபியை பற்றி அவர்கள் வர்ணிக்கும் போது, பாவங்களை அழிப்பவரே உங்கள் மீது சலாம், கவலைகளை அகற்றுபவரே உங்கள் மீது சலாம், இழிவூட்டும் சிறு பிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் அன்றோ, அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் அன்றோ, எண்ணில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்து அருள்வீரே. இவை அனைத்தும் சுபஹான மௌலிதில் உள்ள வரிகள். அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பிழைகள் யாவையும் மன்னிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற திருக்குரான் வசனங்களுக்கு எதிராக மௌலூது என்ற யூதர்களின் கைவரிசையை விஷம கருத்துக்களை அள்ளி தெளிக்கின்றனர். அல்லாஹ்வை தவிர என்னை காப்பாற்றுபவன் வேறு யாருமில்லை, அவனையன்றி வேறு எந்த ஒதுங்குமிடத்தையும் நான் காண மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் தான் முறையிட வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் திருக்குரானில் தெளிவாக பாடம் நடத்துகிறான். நபியை காப்பாற்றுபவனும் அல்லாஹ் தான், நபியும் அல்லாஹ்விடத்தில் தான் சரணாகதி அடைய முடியும் என்று இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிற மக்களை காப்பாற்றுவார்கள்? நபி அவர்களிடம் எப்படி புகலிடத்தை தேடிக்கொள்ள முடியும்? உண்மையான முஸ்லிம் உள்ளங்கள் இது போன்ற நச்சு கருத்துக்களை கடுகளவேனும் ஏற்று ஆதரவு கொடுக்குமா? இது போன்ற கடும் இணை வைப்பு வார்த்தைகளை அள்ளி வீசுகின்ற மௌலூது பாடல்களை உண்மையான ஒரு முஸ்லிம் படிப்பாரா? அதுவும் பள்ளிவாசல்களில் அமர்ந்து கொண்டு கூட்டு சேர்ந்து இதை படிப்பார்களா? வருடத்தில் ஒரு சில நாட்கள் நபியை புகழ்கின்றோம், நபியை நேசிக்கின்றோம் என்ற பெயரால் நபிகளார் காட்டித் தராத போலி நேசத்தையும் புகழையும் வெளிப்படுத்தி நபியின் வார்த்தைகளை இழிவுபடுத்துகின்ற அவல நிலையை பார்க்கின்றோம். உண்மையான முஸ்லிம் நபியை அளவு கடந்து நேசிக்கின்றார். தனது உயிரை விடவும் மேலானவர்களாக நபியை நேசிக்கின்றார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும் என்று விரும்புவாரானால் நபி அவர்கள் எவ்வாறு தன்னை புகழ வேண்டும் என்று பாடம் நடத்தினார்களோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் புகழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளை, ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்கு உரியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர் ஆகமாட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாகவே தங்களின் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் மௌலூது என்ற பெயரால் நபிகளாரின் கண்ணியத்திற்கு பங்கம் ஏற்படுத்தும் காரியத்தையே இன்றைய கால முஸ்லிம்களில் சிலர் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எதை செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றும் கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டு விட்டேனோ அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அழித்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதும் அவர்களுடன் கருத்து வேறுபாடும் கொண்டதும் தான். ஒன்றை செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் கட்டளையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்கள் எதை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அதை மாத்திரம் செய்தால்தான் மறுமையில் ஈடேற்றம் பெற முடியும். இல்லையென்றால் நஷ்டவாளிகளாக மாறி இழிவை சந்திக்கின்ற அவல நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வின் வேதப்படி தங்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவரே உண்மையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை உளமாற நேசிக்கிறார் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியும்.
ஆனால் மௌலூது கருத்துக்கள் முற்றிலும் திருக்குரான் வசனங்களுக்கு மாற்றமான நச்சு கருத்துக்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேலும் கூறும்போது, கவனியுங்கள், நான் உங்களிடையே கனமான 2 பொருட்களை விட்டு செல்கின்றேன். அவற்றில் ஒன்று வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்வின் வேதமாகும். அது அல்லாஹ்வின் கயிறாகும். அதை பின்பற்றுபவர் நல்வழியில் இருப்பார், அதை கைவிடுபவர் தவறான வழியில் இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். யார் அல்லாஹ்வின் வேதத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ அவர்தான் நல்வழியில் இருப்பார் என்றும், கைவிட்டு விடுபவர் வழி தவறி வீழ்ந்து விடுவார் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். மௌலூது எனும் நச்சு கருத்துகள் திருக்குரானின் வசனங்களுக்கு நேர் மாற்றமாகவும் அல்லாஹ்வின் வல்லமையை குழி தோண்டி புதைக்கின்ற விதத்திலும் இருக்கின்றன. மேலும் நபி அவர்கள் கற்றுத்தந்த கட்டளைக்கு எதிராகவும் மாற்றமாகவும் இருக்கின்றன. எனவே இந்த கடும் எச்சரிக்கைக்கு பயந்தவர்களாக மௌலூது பாடல்களை தூக்கி எறிவதற்கும் எரித்து விடுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். இறுதியாக, மௌலூது ஓதுபவர்களே, மீலாது விழா கொண்டாடுபவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித் தராத மௌலூது பாடல்களை படிப்பதில் இருந்தும் மீலாடி நபி கொண்டாடுவதில் இருந்தும் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள முயற்சியுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அற்புதமான முன்மாதிரி மிக்க வாழ்க்கை. அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை பாடத்தையும் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் காட்டிய முக்கியத்துவத்தையும் நல்ல பல குண நலன்களை கடைபிடித்து வாழ்வதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் உளமாற நேசிக்கின்றோம், புகழ்கின்றோம் என்பதாகும். மார்க்கத்தில் இல்லாத புதிதாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தினாலோ புதிதாக ஏற்படுத்துபவருக்கு அடைக்கலம் கொடுத்தாலோ அல்லாஹ்வின் சாபமும் மலக்குமார்களின் சாபமும் ஒட்டுமொத்த மக்களின் சாபத்திற்கும் ஆளாகி நம்முடைய அமல்களை பாழாக்கிவிடக் கூடாது. இதோ அல்லாஹ்வின் தூதரின் கடுமையான எச்சரிக்கை பாருங்கள். யாரேனும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினால் அல்லது அவ்வாறு ஏற்படுத்துபவருக்கு அடைக்கலம் தந்தால் அல்லாஹ்வுடைய, மலக்குகளுடைய மற்றும் மக்கள் அனைவருடைய சாபம் அவன் மீது ஏற்படட்டும். அவன் செய்த கடமையான வணக்கம், உபரியான வணக்கம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். இந்த ரபியுல் அவல் மாதத்தில் மீலாது விழா என்ற பெயரால் மௌலூது பாடல் படிப்பதிலிருந்து திருந்தி மீண்டு வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.